ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லா ஃபேஷன்ஸ். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ப்ளவுஸ் பேட்டர்ன் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. பேட்டர்னை வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன். அந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத உங்ககிட்ட காட்ட போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதுதான் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ராங் சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? நம்ம நாச்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்ட் வந்து நாச்சஸ் கிட்ட இருக்கணும். ஓகேவா? இது ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணது வந்து ராங் சைடு இருக்கணும். ஓகேவா? இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடும் அதேமாரி கரெக்டாக வச்சு ஃபோல்டிங் அந்த 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சில் அந்த ஃபோல்டிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நான் பேக் பார்ட்டில் எப்படி வந்து டாட் பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஆம்கோல் நெக் லைன்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இன்ச் டேப் வச்சு 4 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட டிஸ்டன்ஸ் 4 இன்ச், இந்த சைடு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட லென்த் வந்து 4 இன்ச். ஓகேவா? இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே இன்னொரு சைட்லேயும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கலாம். ஓகேங்களா? நான் எப்படி டாட் பிடிப்பேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். பிகினராக இருக்கவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு அதேமாரி மார்க் பண்ணிவிடுவேன். மார்க் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்மளோட இந்த கை வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் அந்த ஸ்டிச்சிங் லைன் முடிகிற மாதிரி வச்சுப்பேன். ஏன்னா மிஷினில் அது ஒரு அடையாளம் மாதிரி நான் வச்சுட்டு அந்த இடத்துல முடிக்கணுன்ற மாதிரி நான் வச்சுப்பேன். ஓகேவா? ஒரு சைடு டாட் பிடிச்சிட்டோம், இன்னொரு சைடு நம்ம அதேமாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக நாங்கள் கை வச்சுட்டு அந்த இடத்துல முடிப்பேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, டாட்டோட லென்த்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? சென்டர் டாட்டில் அந்த நாச்சஸ் போட்டுக்கலாம். அந்த இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ நம்ம ஒரு சைடு ஃபேப்ரிக்கில் தான் இந்த மார்க்கிங் இருக்குது, இன்னொரு சைடு ஃபேப்ரிக்கில் அந்த மார்க்கிங்கில் நாச்சஸ் போட்டிருந்தா தான் நம்ம அதை வச்சு நம்ம டாட் பிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து டாட் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த எப்படி மார்க் பண்ணணும்னா, மோட்டோ ஊசின்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்டு விடுற இடம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி மோட்டோ ஊசின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து இப்போ என்கிட்ட மோட்டோ ஊசி இல்லை, ஸோ அதனால் வந்து நான் த்ரெட் கட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் வந்து ஹோல் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? இது வந்து நம்ம ராங்காக ஸ்டிச் பண்ணிட்டா அந்த தையல் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுற டூல் இது. ஸோ அப்படி குத்திட்டு ஹோல் போட்டோன்னா இன்னொரு சைடு ஃபேப்ரிக்லையுமே அந்த ஹோல் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து மார்க்கர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே டாட் ஸ்டார்ட் பண்ணணும், நாச்சஸ் போடணும், அதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ராங் சைடு. ஓகேவா? நம்ம வந்து இந்த ராங் சைடு மேலே மார்க் பண்ணால் தான் நமக்கு டாட் பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட் சைடு மேலே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அது ஸ்டிச் பண்ணோன்னா அது கரெக்டாக நம்மளால் டாட் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பவுமே மார்க் பண்ணும்போது ராங் சைடு இந்த மார்க்கிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நாச்சஸ் போட்டிருக்க இடம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த டாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முடிகிற இடத்துல அந்த ஸ்டிச்சிங் லைன் முடிச்சுக்கோங்க. ஓகேவா? முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு விட்டு கட் பண்ணுங்க. ஓகேவா? சென்டர் டாட் பிடிச்சிட்டு அடுத்து வந்து இந்த ஹூக்கு கிட்ட இருக்கு இல்லைங்களா, அந்த டாட் பிடிக்கணும். அது ஆம்கோல் கிட்ட இருக்க டாட் லாஸ்ட்டாக தான் பிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹூக்கு கிட்ட, செகண்ட் வந்து ஹூக்கு கிட்ட இருக்க டாட் பிடிச்சிடலாம். இதையுமே அந்த டாட் முடியுது இல்லைங்களா, அந்த இடம் கரெக்டாக எடுத்து வந்து முடிக்கணும். முடிக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்லைடாக எடுத்துகிட்டு வரணும் அந்த டாட் வந்துட்டு. ஓகேவா? இது ரெண்டும் வந்துட்டு நம்ம சென்டர் டாட்டும் ஹூக்கு கிட்ட இருக்க டாட்டையும் இப்படி டபுளாக இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்படி டாட் பிடிக்காதீங்க. ஓகேவா? இப்படி டாட் பண்ணால் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி டாட் எடுக்க வேண்டாம். நீங்கள் சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, சென்டர் டாட் மட்டும் பிடிச்சி அங்கே இழுத்தீங்கன்னா ஒரு லைன் வரும். அந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்துட்டு
3 டாட் எப்படி பிடிக்கணுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? பாத்தீங்களா எப்படி இருக்கு? கப் ஷேப் கரெக்டா வந்துருச்சுங்களா? இதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பட்டி பீஸ் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? பட்டி பீஸ் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருப்பேன். கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது வந்து 2 பீசஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து 2x2 மெட்டீரியல்லையா, இதுக்கு வந்து நம்ம 4 பீசஸ் வேணும் நமக்கு. இன்னும் 2 பட்டி வேணும் இல்லையா? ஸோ அதனால வந்து நான் வேற கலர்ல அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அது கரெக்டா அந்த என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுல ஒரு டிப்ஸ் என்னன்னா, நம்ம இன்னொரு கிரீன் கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த கிரீன் கலர் ஃபேப்ரிக் பதிலாக நீங்கள் வந்து பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்களா, அந்த துணியில் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த அந்த கர்வ் லைன் வருது இல்லையா, அது கரெக்டாக அந்த டாட் கிட்ட முடியணும். அது கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே வரும்போது அந்த டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேப்ரிக்கை கொஞ்சம் மடித்து விட்டு இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. உள்ளக்க வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணுங்க. அதாவது பட்டி, பிளவுஸ் பீட், இன்னொரு சைடு பட்டி, இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது வந்து ரைட் சைடு வைக்கணும், கிரீன் கலர் இருக்கிறது ராங் சைடு வைக்கணும். ஓகேவா? இப்படி இது வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த மாதிரி இன்னொரு 3-4 டைப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு இதையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு இதுவும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஆர்ம் கோல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே நெக்லைன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். நெக்லைன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் தள்ளி போயிட்டா கூட நமக்கு வந்து ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளம் வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்ம் கோல் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுமே ஆம்கோல் கிட்ட கரெக்டாக வச்சு கீழே இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம பேக் பார்ட் முடிகிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே இப்படி பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது. ஓகேவா? அந்த கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் கரெக்டாக ஃபோல்டிங் கிட்ட வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஹூக் அண்ட் லூப் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்ட்ரைட்டாக ஒரே அளவுக்கு இருக்கான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஹூக்குக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது நெக் லைன் வரைக்கும் இருக்குது. அந்த நெக்லைன் கிட்ட இருக்க அந்த 1/2 இன்ச்சு நம்ம அந்த அப்படியே ரவுண்ட் நெக்லவே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிஃபோர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பேட்டர்ன் போடும்போது ஹூக் அண்ட் லூப் பீஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். அந்த ஹூக் அண்ட் லூப் பீஸ் போடும்போது மேலேயும் அந்த 1/2 இன்ச் வரும் இல்லைங்களா, அதை தான் இப்போ கட் பண்ணேன். இப்போ நமக்கு ரைட் சைடு வரதுல வந்து ஹூக்கு வந்து ஜாயின் பண்ணும். ஓகேவா? ரைட் சைடு மேலே வச்சு ராங் சைடு திருப்புறது வந்து ஹூக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கானது. ஓகேவா? ரைட் சைடு மேலே 2 இன்ச்க்கு அந்த ஃபேப்ரிக் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கீழே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் இது அப்படியே வந்து ராங் சைடு திருப்பி 1 அந்த ஃபோல்ட் பண்ணுறது அந்த கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் பண்ணோம்ல அந்த லைன் கிட்ட வர மாதிரி வச்சு மறுபடியும் டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது வந்து ஹூக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் தான் இது. ஓகேவா? ஹூக் வந்து எப்படின்னா ரைட் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு திருப்புறது ஹூக். ஓகேவா? அடுத்து வந்து லூப் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணலாங்க பார்க்கலாம். ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்புறது வந்து லூப் பீஸ். ஓகேவா? இப்போ ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை திருப்பி அதே மாதிரி திருப்பி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் இதை இப்போ ரைட் சைடு திருப்பிக்கோங்க. ரைட் சைடு திருப்பி இப்போ நான் ஒரு தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த ஃபோல்டிங் முடியணும். 1
2 கரெக்டாக அந்த தையல் மேலே இந்த ஃபோல்டிங் இருக்கணும். ஓகேவா? இது வந்து அந்த ஹூக் மாட்டும் இல்லைங்களா அந்த இடம். நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுலேயே நீங்கள் வி அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு இப்படி வந்து நீங்கள் மிஷின்லேயே வந்துட்டு வி அடிச்சுக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி வி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் இது பண்ண மாட்டேன். கையில் தான் வந்து லூப் அது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் டாட் பிடிச்சிட்டோம், பட்டி ஜாயின் பண்ணிட்டோம், ஹூக் லூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பயாஸ் பீஸ் எடுத்துக்கலாம். பயாஸ் பீஸ் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுங்கிறது பிஃபோர் வீடியோலேயே இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரைட் சைடு இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு ஃபேப்ரிக் வைக்கணும். ஓகேவா? இப்படி கிராஸாக இருக்கு இல்லைங்களா, இது ஆப்போசிட்டில் இப்படி கிராஸாக வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிறத ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி நெக்லைனுக்கு தேவையான அளவுக்கு பயாஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதனால் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த லூப் இருக்கு இல்லைங்களா, ஹூக்கு மாட்டுவோம் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் முன்னாடி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்லைன் சுற்றிக்கும் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நெக்லைன் சுற்றிக்குமே இங்கே முடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு சுற்றிக்கும் நாச்சஸ் போட்டுக்கலாம். நெக்லைன் சுற்றிக்கும் நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் வந்து இப்படி கிராஸாக போடுங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணுறதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி பண்ணும்போது நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. இப்படி மறுபடியும் இப்படி டர்ன் பண்ணி நெக்லைன் சுற்றிக்கும் இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ராங் சைடு திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை அப்படியே வந்து ராங் சைடு திருப்பி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹெம்மிங் பண்ணணுன்னா நான் என்னோட இப்போ ஸ்டிச்சிங் லைன் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்லைனும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோங்களா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணி இப்படி போட்டுருங்க. நம்மள ஷோல்டர் ஜாயின் இருக்கு இல்லையா, ஷோல்டர் ஜாயின் எப்பயுமே அந்த ஜாயின் பண்ண 1/2 இன்ச் வந்து பேக் சைடு தான் இருக்கணும். இங்கே ஸ்லீவ் நாச்சஸ் போட்டிருந்தாலும் சென்டர் நாச் அதை வந்து கரெக்டாக ஷோல்டர் கிட்ட வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் கொடுத்துருப்போம், அது கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். ஹாஃப் ஸ்லீவுமே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ஹாஃப் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவுமே அதே 1/2 இன்ச்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடணும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்க்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு ஹெம்மிங் பண்ணி கொடுங்க. பட் ஆனால் இப்போ நான் டம்மிக்கு தான் போட போகிறதுனால நானுமே அது மேலே தையல் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் போடுற ஸ்டிச்சஸில் தான் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஸ்லீவு ஜாயின் பண்ணிட்டோம். இதேமாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல, எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 எடுத்துக்கோங்க. இதோட வேஸ்ட் ரவுண்டு வந்து 32. ஸோ நான் பேக் பார்ட் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடும் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 32 டிவைடட் பை 4 பண்ணால் எனக்கு 8 இன்ச் வந்தது, அதை நான் மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவ் ரவுண்டு 6.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி 38 சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணதுனால 8 இன்ச் வந்திருக்கு. நான் அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் என்னவோ அதை வச்சு நீங்கள்
வந்து ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண இல்லைங்களா, இந்த மாதிரி தான் ஆம்கோல் ரவுண்ட் நான் மார்க் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். 3 தையல் போடணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு தையல் போட்டோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் கரெக்டாக ஒரே மாதிரி. அடுத்து இன்னொரு தையலும் அதே மாதிரி 1/4 இன்ச்சில் கரெக்டாக ஒரே மாதிரி போடணும். கிராஸாவோ இல்லை ஒரு தையல் மேலே இன்னொரு தையலோ போடாதீங்க, கஸ்டமருக்கு பிரிக்க கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா, ஒரே மாதிரி ஈக்குவலாக அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு கேப்லேயே போட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபைனல் லுக்கும் உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான், நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் இதுதான். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.